மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த வருஷம் நம்ம யூனிவர்சிட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளோ சார்? 11 ஈவெண்ட்ஸ்ல பொசிஷன் வச்சிருக்கிறோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் சென்ட் ஜேவியர்ஸ். ஓவரால் மென் செகண்ட். யூனிவர்சிட்டியில ஓவரால் மென் செகண்ட். சரியா? ஓவரால் கிரேட் ஆனர். இதுவரையில சென்ட் ஜேவியர்ஸ் ஹிஸ்டரியில முன்னால இருந்திருக்கும். லெட்ஸ் சே 1980s 1970sல இருந்திருக்கும். ஈவன் 2000 ஒரு 1990sல கூட இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ஓவரால் மென் சாம்பியன் செகண்ட்ல ஒரு செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற ரன்னர்ஸ் அப்ல இருக்கிறோம்னா that's all because of the mere coordination of the faculty here. Let's give them a big round of applause. அதே போல விமன் வந்து ஓவரால் 4th வந்து இருக்கிறோம். கண்டிப்பா அதுக்கு நம்முடைய பாராட்டு. In a year 1 or 2 கண்டிப்பா நம்ம யூனிவர்சிட்டியில we must be the St. Xavier's must be the overall champions. சரியா? overall champions நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே we are taking. அதுல ஒரு ஈவென்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜூடோ ஈவென்ட். சரியா? I welcome all the faculty here. எல்லாத்தையும் அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2018ல வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துச்சு. யாரெல்லாம் இதுல ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டட்? யாரெல்லாம் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் இருக்கிறாங்க? 2018 வேர்ல்டு கப் வின்னர்ஸ் யாரு? பிரான்ஸ். பிரான்ஸோட எந்த ஒரு நாடு ஃபைனல் போச்சு? வெரி குட், குரோஷியா. சரியா? குரோஷியா ஒரு குட்டி நாடு, தமிழ்நாட்டை விட சின்ன நாடு. தமிழ்நாட்டை விட சின்ன நாடு வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்காங்க. சரியா? நம்ம இந்தியா எவ்வளவு பெருசு பார்த்துக்கோ, நம்மளால இன்னும் வேர்ல்டு கப் கூட என்ட்ராகவே முடியல. அவன் வேர்ல்டு கப் ஃபைனல் போயிருக்கான். அந்த மேட்ச்ல குரோஷியா ஒரு சின்ன நாடு வேர்ல்டு கப் மேட்சுக்கு போறாங்க. மொதல் மேட்ச்ல ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர், அவன் தான் ஃபார்வர்ட் பிளேயர். அவனை கோச் என்ன சொல்றாரு? நல்ல பிளேயர், வெரி வெல் நோன் பிளேயர், அவன் தான் பெஸ்டா இருக்கிறான், ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இஸ் த பெஸ்ட் ஒன். அவனை கோச்சு கொஞ்ச நேரம் நீ பெஞ்சில் உட்கார்ந்துருக்கு இப்படி சொல்றாரு. இவன் நல்ல பிளேயர், பெஞ்சில் உட்கார வச்சு அப்படி இருக்கும், அப்படி அவனுக்கு பொறுமிட்டே இருக்கிறான். ஆஃப் டைம் வருது. ஆஃப் டைம் முடிச்ச உடனே நீ வார்ம் அப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவன் வார்ம் அப் பண்றான். வார்ம் அப் பண்ணிட்டு ஆஃப் டைம் முடிச்ச உடனே உள்ள வாணி சொல்றாரு. இவனுக்கு அவனை பெஞ்சில் உட்கார வச்சுட்டாரு அப்படிங்கிற கோபத்துல எனக்கு முதுகு வலிக்குது, நான் வரல அப்படின்னு சொல்றான். அடுத்த மேட்சுக்கு அவனை கூப்பிட்டு பார்க்குறாரு. அதே கோபத்துல நான் மேட்சுக்கு வரல, நான் விளையாடல, முதுகு வலிக்குதுன்னு சொல்றான். உடனே குரோஷியா டீம் கோச் என்ன சொல்றாரு? அவனை அவங்க நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. திருப்பி அனுப்பிடுறாரு, டீம்ல இருந்தே தூக்கிடுறாரு. சரியா? இந்த மேட்ச் எங்க நடக்குது? ரஷ்யாவில் நடக்குது. ரஷ்யால இருந்து அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. மீடியாவில் ஃபுல்லா நிக்கோலா ஹேஸ் கம் பேக் அப்படின்ட்டு மெசேஜ் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? குரோஷியா அடுத்த லெவலுக்கு, அடுத்த பூலுக்கு போகவே செய்யாது, குவாலிஃபை ஆகாது. பிகாஸ் ஐ ஹவ் கம், நான் இங்கே வந்துட்டேங்கிறதுனால குரோஷியா வில் லூஸ் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தன்னாவிட்டா உட்காந்துருக்காங்க. குரோஷியா எங்க வர போச்சு? ஃபைனல் போச்சு. 23 பேர்ல அந்த டீம் 22 பேர்த்தோட விளையாடிச்சு. அதுல நிக்கோலா பேர் மட்டும் இல்லை. ஒருவேளை அந்த நிக்கோலா அந்த கோச் சொன்னதை கேட்டுட்டு பெஞ்சில் உட்காந்து அதுக்கப்புறம் மேட்ச் ஆடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு குரோஷியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபுட்பால் ஹீரோவா யார் இருந்திருப்பா? நிக்கோலா இருந்திருப்பார். சரியா? இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெசன் இதுல இருந்து என்ன அப்படின்னா, ஸ்கில்ஸ் எவ்வளவு நாள் இருக்கலாம், திறமைகள் எவ்வளவு நாள் இருக்கலாம். இஃப் த ஸ்கில் டஸ் நாட் மேட்ச் வித் த கேரக்டர், நமக்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட ஒத்து போகல, நல்ல பழக்கங்களோட ஒத்து போகலைன்னா எவ்வளவு பெரிய ஸ்கில் இருந்தாலும் அது யூஸ்லெஸ், குப்பை, வேஸ்ட். சரியா? ஸோ எனி ஸ்கில் should match with the character. The best example is
நிக்கோலா. கோச் சொன்னது தான், டீச்சர் சொன்னது தான், ப்ரொஃபஸர் சொன்னது தான். எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, that has to match with the character. In case if it is not match with the character, then you will be the loser. இன்னைக்கு குரோஷியா டீம் had reached the final. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் the team will go up, the students will shine, but நீ அதில் இருக்க மாட்டேன். சரியா? ஸோ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செஷன் ஒன்று நடக்க போகுது. ஜூடோ வெரி நிறைய வெல் நோன் சாம்பியன்ஸ் அப்படிங்கும். எனக்கு ரொம்ப இந்த ஈவெண்ட்டை பற்றி ரொம்ப தெரியாது. பட் நம்ம கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் நம்முடைய சென்ட் சேவியர்ஸ் கேரக்டர்ஸ் உள்ள இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ இதை நீ நல்லா கற்றுக்க. அதாவது உனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் லேர்ன் இட், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி அ PD or PT in one of the schools and you'll be a coach one day. சரியா? அந்த கோச் எனக்கு ஜூடோ, நான் இன்னைக்கு சொல்லலாம் எனக்கு ஜூடோ பற்றி ரொம்ப தெரியாதுன்னு நான் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. You must know everything. சரியா? So it's a great opportunity. Use it. Give your fullest cooperation. சரியா? Same time, bring out your best characters so that people, all those our faculty, our guest people will say that St. Xavier's College is different from all other colleges. சரியா? செய்யலாமா? வந்து அதை எதிர்பார்க்கலாமா? ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, Father. Once again, warm welcome to Mr. S. Ramalingam sir, Treasurer, Tirunelveli District Judo Association. Welcome you, sir. May I request SP Jagamohan sir, Secretary and Coach, Tirunelveli District Judo Association, to honor our Honorable Reverend Father Perkmans SJ with a memento as token of love. Sir, please. Thank you, sir. Coordinators for the seminar: SP Jagamohan, Secretary and Coach, Tirunelveli District Judo Association. Sir, please, few words. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லி நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்ன மாதிரி ஃபாதர் சொன்ன மாதிரி ஃபாதர் ஜூடோ தேர்வுன்னு சொன்னால் நான் ரொம்ப சொல்லக்கூடாது இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எனக்கு நான் ஃபாதரை பார்த்தோன்னு எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், நான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் BK ஸ்டூடெண்ட்டு. அருள்பிரகாஷ் ஐயா தான் என்னோட HM. ஐயாவும் ஃபாதர் மாதிரி நல்ல உயரமாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜூடோவில் வந்து ரொம்ப நேரம் பேசுறதுக்கு வரல, ஏன்னா இங்கே வந்து லேர்ன் ரிட்டர்ன், இதுதான் என்னோட கொள்கை. கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், திரும்ப இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து விடுங்கள். இதை தான் நான் எப்போவுமே சொல்கிறது. ஸோ லேர்ன் பண்ணணும். இந்த லேர்ன் பண்ணுறதுல வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் அந்த லேர்ன் சரியாக இருக்காது. அதனால் 2 கோச்சை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம், 3 பேர் இருக்காங்க. ஸோ நிறைய கற்றுக்குங்க. என்ன பொறுத்தவரை ஜூடோவில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் நம்மளால இன்னும் டீமை முழுசாக கொண்டு போக முடியாது. அந்த 2 கோச் உங்களுக்கு அதோடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நேஷனல் நடக்கிற அனுபவங்கள்லாம். ஸோ நம்மளை பொறுத்தளவில் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் ரொம்ப மூத்த ஒரு அசோசியேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன். 2000 இருந்துட்டு இருக்கிறோம். 2024 வருஷம் போராட்டத்தினுடைய அந்த தோத்து போகல. ஃபாதர் சொன்ன மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க. நான் போகலை விளையாடுறேன்னு சொன்னேன். திரும்ப நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ வேகமாக வித்தன் ஒரு 11ஆம் மாதம் நவம்பர்லேருந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் என்னன்னா, பூல்பாண்டி சார், ரமேஷ் சார், இளையராஜா சார், நம்ம கார்த்திக்கு, ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த அபிராமி, எல்லாத்தையும் விட எங்களை ரொம்ப வெளியில் எடுத்துகிட்டு போகிற எங்களுடைய அண்ணன் தினதரன் ரிப்போர்ட்டர். என்னுடைய தலைவர் வந்து டிஸ்ட்ரிக்டோட தலைவர் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு டார்கெட் கொடுக்குறாரு. இந்த ட்ரிப் நம்ம என்ன சொன்னோம்னா, ஆர்டிஎஸ் பீரியட்ஸில் யார் கோல்டு மெடல் ஜெயிக்கணும் உங்களுக்கு ஜூடோ ட்ரெஸ் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறோம், நீங்களும்
யூனிவர்சிட்டி மேட்ச்ல மெடல் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா எக்கனாமிக்கல் சப்போர்ட்டையும் திருநெல்வேலி ஜூடோ அசோசியேஷன் முழுமையாக பாதி கொடுப்போம், பாதி அப்படிலாம் கிடையாது. முழுமையா நீங்க எங்க போனாலும், நீங்க இன்டர்நேஷனல் போனாலும் சரி, அதுக்கு உண்டான முழு எக்கனாமிக்கல் சப்போர்ட்டையும் நம்ம கொடுப்போம். எங்களுக்கு வேண்டியது நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி 2025 முடியும் போது நம்ம காலேஜில் இருந்து ஒரு 4 நேஷனல் பிளேயர் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட் பிளேயர் இருக்காங்க, நிறைய ரெஃப்ரீஸ் இருக்கிறாங்க, நிறைய கோச்சஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையை உங்க எல்லாரும் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Mr. K. Ramesh, Secretary, Tengas District Judo Association, about the one of the judo to importance of physical education students. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் என்னை இந்த இடத்தில் இருக்க வைத்த அந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஜூடோ 2 days கேம்ப் செமினாருக்கு இப்பொழுது நமக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கும் அருள் தந்தை பெர்க்மன்ஸ் த டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த ஜூடோ கட்டாயம் உடற்கல்வி சொந்தங்களுக்கு தேவை என்று கூறி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சார் மற்றும் செக்ரட்டரி சார் மற்றும் ட்ரெஸர் சார் அவர்கள் ஆர்கனைசிங் செய்து இப்போது உங்களுக்கு அதை கொடுக்க உள்ளார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒரு உடற்கல்வி ஆசிரியர், நாம் அனைவரும் ஒரே சொந்தங்கள் தான். ஒன்னே ஒன்று மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, தயவு செய்து மற்ற கிளாஸ் மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இது ஒரு நியூ கேம், யூ லேர்ன் சம்திங். சரியா? நீங்கள் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நீங்கள் அந்த நியூ கேமை டெவலப் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். நம்ம படிக்கிறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தான். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, வேஸ்ட். ஸோ நம்ம உடற்கல்வி சொந்தங்கள் நம்ம நினைக்கும் மேஜர் கேம்ஸ் வந்து கபடி, கோகோ, வாலிபால், அத்லெட்டிக்ஸ், லைக் தட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதுதான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நியூ கேம் எல்லாம் த டெவலப்டு ஒன். சரியா? எல்லாமே டோட்டலாக எஸ்சிஎஃப்ல வந்து ஐ திங்க் 26 சார் 56 26 நினைக்கிறேன். எல்லா கேமுமே ரெகனைஸ்டு தான். ஸோ ஒன் ஆஃப் த ஜூடோ கேம்ஸ். சார் சொன்ன மாதிரி இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டிலேயே 25 இயர்ஸ் சார் 25 இயர்ஸ் ரிஜிஸ்டர்டு சங்கம் ப்ராப்பரா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிற ஒரே சங்கம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ சங்கம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, ரெகக்னைஸ்டு அசோசியேஷன்ல நீங்க விளையாடக்கூடிய ரெகக்னைஸ்டு கேம்ஸ். சரியா? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து இந்த கேமை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நியூ கேம் நிறைய இருக்கு. இதே மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப பேசி டயத்தை வேஸ்ட் விரும்பல. நம்ம டுமாரோ பேசிக்கலாம் அதை பத்தி. சரியா? அதனால தயவு செய்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒருவேளை பிபிஎட் எம்பிஎட் படிக்கலனாலும் இது உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று எதையுமே படிக்காமல் ஒரு வில்லேஜ் கிராமத்துல இருந்து எவ்ரி மந்த் 25,000 சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அந்த அபிராமி பொண்ணு. சரியா? ஓகேவா? எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஜூடோல ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம், ஐ am also ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் லேர்ன் சம்திங். சரியா? பிஃபோர் தட் ஐ am not learning. when suffer from the corona காலகட்டம், I resigned my job. Okay, after that I learned judo. Then now I am standing here. Okay va? The தென்காசி district judo association secretary. Okay va? அதுக்கு காரணம் இந்த திருநெல்வேலி district secretary தான். அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது.
ஆனால் அவர் சாதாரண மனிதர் தான். அவருக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய தெரியும். இந்த காலேஜோடைய அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் குமார் சார், ஐ திங்க் டைரக்டர், ஹெச்ஓடி சார், அவர் வந்து நீங்கள் ஒரு நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணலாம் உங்கள் காலேஜில். ஸோ அதை சொல்லிக்கிட்டு நீங்கள் இதை நல்லா லேர்ன் பண்ணணும். சரியா? நம்ம அத்லெட்டிக்ஸில் கொக்கோல கேம்ஸ்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்போம்னு தெரியும். அஃபிஷியேட்டிங் பிரச்சனை இருக்குது, ஒன் சைடு பண்ணுவாங்க. இதில் அப்படி பண்ணக்கூடிய எல்லாமே லைவ் ப்ரோக்ராம். ஸோ யூ லேர்ன் சம்திங். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Ramesh sir. Over to the officials. See you. நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். ஜூடோ இஸ் ஜென்டில் வே ஆர் ஈஸி வே. நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு. எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லையுமே உங்களை கேட்டது ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேவா? எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும், உங்களோட எஃபெக்ட் நீங்கள் போட முடியாது. பட் ஜூடோவில் அப்படி இல்லை. ஆப்போனண்ட்டோடைய எஃபெக்டையே வாங்கி அவன் அடிக்க முடியும். அதான் இதில் ஸ்பெஷல். மற்ற கேமு காமிச்சும் ஜூடோவில் வந்து என்ன ஸ்பெஷல்னா அவ்வளோ. இப்போ வந்து நம்மளுடைய பவரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்ணணும். மற்ற கேம்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பலம் தேவை, பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த புத்திசாலித்தனமும் தேவைப்படும். ஸோ பர்சன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக நம்மளுடைய அவர் சார் ஒன்று சொன்னார், மற்ற கேம்ஸ் மாதிரி ஜூடோ அசால்ட்டாக பண்ணாடிட்டு சொல்லிட்டு பட் நம்மளுடைய இதை சொல்லாமலே போயிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூடோவில் உங்களுடைய கான்சன்ட்ரேட் கொஞ்சம் தவறான இன்ஜூரி வந்து அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு தெரியாத முடியாது. சின்னதாக ஒரு இன்ஜின் ஆனவரை நம்ம 6 months நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் அதை சொல்லி கொடுக்கும்போது அதை கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ஜூடோ ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு கரெக்டான முறைப்படி அந்த மெத்தட்ஸ் கரெக்டாக சொல்லித்தரோம். ரெண்டாவது ஷார்ட் டைமில் சொல்லித்தரனால உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்டார்ட் பண்ணாலுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நீட்டாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஜூடோ கற்று தர போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரெடியாக இருங்க. அடுத்து வந்து நம்ம நேரம் வந்து எங்கே போகிறோம்னா ஜூடோ வந்து அதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறாங்க. ஜூடோ எப்போ வந்துச்சு, எந்த வருஷம் அவங்களுக்கு நீங்கள் சேர்த்தாங்க, அது எல்லாமே சொல்கிறாங்க. ஃபவுண்டர் ஆஃப் ஜூடோ டாக்டர் ஜிகாரா காமன் அவர் நம்ம ஜூடோ வந்து ஜுஜுட்சு அப்படிங்கிற ஒரு கேம் வந்து எடுத்து சேஃப்டியான டெக்னிக்ஸ் டீச் வந்து ஜூடோ அப்படின்னு நம்ம இருக்காரு. ஓகேவா? அவர் வந்து அவருடைய 22வது வயசில் வந்து ஜூடோ கண்டுபிடிச்சு நமக்கு இருக்காரு. அவர் ஜூடோ ஸ்டார்ட் பண்ண வந்து ஜப்பானில் வந்து இசோஜி டெம்பிள் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 12 மேக்ஸு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவில் வருது. இந்தியாவில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர் ஜூடோ கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் வந்து சென்சை ராஜகோபால் அவர் அதை கொண்டு வராங்க. இதே கொண்டு வந்தது தான் ஜூடோ. ஸோ இப்போ வந்து அது நியூ கேம்ஸ் அது சொன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே அது இருக்குது. ஆனால் அது ஏன் நியூ கேம்ஸ் இன்னும் இருக்குன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட்டாக தான் இருக்குது. பர்டிகுலராக சொல்ல போனால் இப்போ எம்எஸ் வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து ஜூடோ எல்லாம் இருக்குது. ஜூடோ வந்து ஒரு அருமையான கேம். எங்களுடைய முயற்சியை ஒரு ஜெகான் சார் சொல்லியிருக்காரு. இந்த முயற்சியை ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா இந்த கேமில் எப்படியாவது யூனிவர்சிட்டி கேமில் கொண்டு போயிட்டு சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பலம் வந்து அதை அவங்க அனுபவிக்கும். நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் சிஎம் ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மதிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோல் மதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோல்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கேஷ் ஆகுது. கேஷ் ஆகிற மட்டும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ நேஷனல் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஃபார்ம் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி கிடைக்கும், அதெல்லாம் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்குது, படிச்சுட்டு வரவங்க கிடைப்பாங்க, நம்ம விளையாண்டு ஃபார்ம் 2 வாங்கிட்டு எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம வந்து ஆர்டிஸ் பிடிஸில் நிறைய மெடல் வாங்கி பண்ணிருந்தோம். திருநெல்வேலி நிறைய மெடல் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்கள் அதை தொடர்ந்து நீங்களும் உள்ள வந்து யூனிவர்சிட்டி மேட்சஸும் நம்ம சவுத்தில் இருக்க தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாமே உள்ள கூட ஆகும். ஏன்னா டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நார்த்தில் இருந்து நேஷனல்ஸ் போயிடுறாங்க. அப்போ சவுத்தில் வந்து இந்த யூனிவர்சிட்டி மேட்ச் நம்மளோட உள்ள போக முடியல. ஸோ எங்களுடைய முயற்சி எம்எஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம ஜூடோ கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஜூடோ சொல்லி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்களும் அதை கரெக்டாக கற்றுக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி ராஜ்மோகன் பேசுவோம். நன்றி. சகோதர சகோதரி எல்லாத்துக்குமே வணக்கம், காலை வணக்கம்.
சின்ன ஒரு விஷயத்தை கூட சொல்லிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுலாம் ஆக்சுவலாக வந்து பிடி அப்படிங்கிறதே பெரிய பவர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டு குறித்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நானும் ஒரு பிடி மூலயமா ஜூடோக்கில் என்ட்ரு ஆனவங்க தான். அதனால் எனக்கு பிடிஸ்னால் ரொம்ப ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. உங்களுக்கு அது சொல்லித்தர வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா ஜூடோ இஸ் ஜென்டில் வெயிட் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவாங்க ஜென்டில் வெயிட் ஜூடோ அப்படின்னா ஜென் அண்ட் வே அப்படின்னா ஜாப்பனீஸோட இந்த லாங்குவேஜ் புரியும். ஓகேங்களா? ஜூடோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஃபிட்னஸ். நீங்கள் மென்டலாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் ஜூடோக்குள்ள லேர்னிங் கெப்பாசிட்டி கொண்டு போக முடியும். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்ஜுரியிலிருந்து தப்பிக்க முடியும். அடுத்தது வந்து டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜூடோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் மோஸ்ட் டிசிப்ளின் கேம்னு இந்த கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஜூடோ வரும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னால் ஜூடோ தான் வரும், டிசிப்ளின் ஆக்டிவிட்டி. ஆனால் இந்த 3 விஷயமா ஜூடோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஜூடோ வந்து நிறைய டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம கற்றுக்கிறத பொறுத்து எல்லாரும் அமையும். அதனால் நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஜூடோ சொல்லி தரது பார்த்தீங்கன்னா ஜூடோனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக யாரோ உங்களை பார்த்து ஜூடோனா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேம்ப் முடியும் போது நீங்கள் அதை ஈஸியாக சொல்லுவீங்க. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் நாங்கள் முழுசாக கொடுப்போம் நம்புகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கிளாஸ்க்கு ஆரம்பிச்சிடலாம். ஒரே விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி வந்து நிலைநாட்டுறது கிடையாது. ஆனால் நம்ம வந்து விளையாட்டுத்துறையில் மட்டும்தான் நம்ம தேசிய கொடியை நிலைநாட்டுறோம். அதனால் அதுக்கான பெருமையை வந்து நம்ம தான் கொண்டு வரோங்கிறதுல நான் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. Mr. B. Shiva, Regional Senior Manager, Sports Development, Authority of Tamil Nadu, Tirunelveli. With the memoranda and spoken of sessions. தெரியுமானதில்ல, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல முதுநிலை மண்டல மேலாளர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நம்ம டிஎஸ்ஓ தெரியும், டிஏபிஏ தெரியும் இல்லையா? ரீஜனல் சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் தான் 4 டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சார் தான் இன்சார்ஜ். சார் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு, என்ஏஎஸ். சார் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த கிரவுண்டை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அருமையான ஒரு மனிதர் சொல்ல நல்ல நண்பர். ஒரு அதிகாரியாக நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சார் கூட டிராவல் பண்ணேன். ஒரு நாள் கூட நான் ஒரு அதிகாரியாக பார்க்கல. மேட் எடுத்து போடுறதுக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் யோசிப்பான். ஜூடோவில் சிஎம் டிராஃபிக்கு சார் தான் 12 மணிக்கு 2 பேரும் தான் மேட் எடுத்து போட்டுருவோம். அதனால் அப்புறம் நாளைக்கு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் வந்து சாரை நான் பார்த்துக்கிறேன். எப்போ வேணாலும் டிராவல் பண்ணி வெளியூர்லேருந்து வர்றாங்க, காலையில் எனி டைம் போனாலும் வருவாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு வந்து உங்களை காமிக்கணும்னா இந்த மாதிரி நமக்கு மூத்தவரை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் கிடைக்கும். நம்மளும் இந்த மாதிரிலாம் வரணும், ஒரு அதிகார லெவலில் வரணும், மிகப்பெரிய உயர்வில் ஸ்போர்ட்ஸில் வரணும் அப்படின்னா ஸோ சார் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஹானர் பண்ணுறதுல ரொம்ப இல்லை இதில் மைக்கில் பேசுங்க சார். மைக்கில் நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சத்தமாகவே பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நானும் பிசிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நான் படிச்சது பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் தான் படித்தேன். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் அடுத்தது வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்து எங்கள் அப்பா டாக்டர் ஆஃப் இன்ஜினியர்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு ஃபுட்பால் மேலே ஒரு அலாதி பிரியம். அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் ஃபுட்பால் அது தவிர வேறு எந்த கேம் ஆட ஃபுட்பால், கபடி 2 தான் ஆடுவாங்க. இந்த ஃபுட்பால் விளையாடணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து போட்டி போட்டு சண்டை போட்டு அடி போட்டு ஒரு பால் வாங்குறதுக்கு அப்போலாம் கஷ்டம். பிடி பீரியட் ஒரே பீரியட் தான், ஒரே பால் தான் கொடுப்பாங்க.
அந்த ஒரு குவார்ட்டில் 16-17 டீம் விடுவாங்க. இது எங்களோட செட்டப்ல இருந்துச்சு. ஆக்சுவலி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சது. இப்போ என்னென்னு கேட்டாக்கா ஒரு 10th பாஸ் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சைக்கிள் கேட்பீங்க, அதெல்லாம் கேட்பீங்க. இல்லை, நான் 10th பாஸ் ஆனால் என்ன கேட்டேன், ஃபுட்பால் ஷூ வாங்கி கொடுவேன். அது வரைக்கும் ஃபுட்பால் ஷூ இல்லாமல் விளையாடும். அப்போ விளையாடும் போது எங்கள் எங்களுக்குள்ள ஒரு எப்படின்னு கேட்டாக்கா விளையாடணும், இன்னைக்கு வரைக்கும் விளையாடுறோம். நான் அப்போ போகும்போது பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதினேன். அப்புறம் மெடிக்கலில் இது என்ன டாக்டர் என்ஜினியரிங் எல்லாமே இன்டர்வியூ கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டாக்கா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எங்கள் அப்பாட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வந்தது. நான் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் 3 வருஷம் முடித்தேன். அதுக்கப்புறம் பிபிஎட் முடித்தேன், எம்பிஎட் முடித்தேன். எம்பிஎட் முடித்தோன்னா எனக்கு கிடைச்ச கேட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா என்ஐஎஸ் படி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அது வரைக்கும் கோச் கிடையாது. நான் கோச்சை பார்த்தது என்ஐஎஸ்ல பண்ணிட்டேன். அப்போ தான் பார்த்தேன். என்ஐஎஸ் படிக்கும்போது தான் ஒரு கோச்சுக்கு எப்படி நம்ம பழகணும், எப்படி நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு. அதனால் என்ஐஎஸ் படித்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்பில் பண்ணேன். எம்பில் பண்ணி 2வது வருஷம் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் கோச்சாக ஒர்க் பண்ணேன். ஒரு முதல் வருஷம். அதுக்கு அடுத்த வருஷமே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. 2009 அப்பாயின்மெண்ட். அன்றைக்கிலேருந்து ஒரு 10 வருஷமாக கோச்சாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு இன்னொரு 13 வருஷம் வந்து டிஎஸ்ஓவே இருக்குது. இப்போ தான் அரசுமாக ப்ரொமோஷன். அதனால் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா 35 பேர் தான். டோட்டலாகவே 3rd இயர்ஸ் எடுத்து 35 பேர் தான். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சு அப்படி இருக்கிறத நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச வாத்தியார்லாம் சந்தோஷமாக எனக்கு கூடவே இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார். ஒரு நாள் கூட நான் கிரவுண்டுக்கு ஆப்ஷன் நடந்தது. யார் வர்றாங்க வரல. ஏன்னா ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா காலேஜில் டீம் கிடையாது. அது 35 பேரை வச்சுட்டு எப்படி டீம் எடுக்கணும்? இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் போட்டு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, 3 நாள் வர மாட்டாங்க. ஆனால் நான் கம்பல்சரியாக ஒரு நாளோட மிஸ் ஆக முடியும். அதனால தான் என்னோட சாருக்கு பிடிக்கும். என்னோட முழு வளர்ச்சிக்குமே என்னோட ஃபிசிக்கல் குருவாக இருந்த டாக்டர் சுந்தரமூர்த்தி, அதுக்கப்புறம் நாகேஸ்வரன் சார், அதுக்கப்புறம் சுகந்தி மேடம், இவங்க 3 பேர் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. இவங்க 3 பேரோட கைடன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்குமே இந்த கல்யாண பத்திரிகையில் நாங்கள் நல்வரை எழுதி விரும்புன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் படையும் போகிறோம். வேறு யாருமே போட்டுருப்பீங்களான்னு தெரியல. அதில் நாங்கள் நல்வரை எழுதுன்னு சொல்லிட்டு கீழே என்னோட 3 சாருங்கள் பேரே போட்டேன். இன்றைக்கி வரைக்குமே நான் என்ன திங்ஸ் வாங்கினாலும் சரி, எனக்கு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போது எங்கள் அப்பாட்ட தான் சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு சார்ட்டு தான் சொல்லுவேன். எனக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எங்கள் சார்ட்டு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். ஏன்னா என்னை வளர்த்தது அவங்க. அதனால் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். இப்போ சார் சொன்னாங்கல்ல, இதெல்லாம் நாங்கள் அங்கேயே கற்றுக்கோம். மேக்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி மம்பல் டேட் வந்துச்சுன்னா வைப்போம். கிரவுண்டை க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளோட நாங்கள் இருக்கும்போது அந்த கிரவுண்டு அழகாக இருக்கும். அதான் இங்கே என்னோட ஆசை. ஏன்னா நாங்கள் அப்படி வளர்ந்தோம். ஒரு புல் இருக்கக்கூடாது, ஒரு கல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அப்படி வளர்த்தாங்க. அதனால் டெடிக்கேஷனுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸிபிஷன் தேர்ந்தெடுத்ததில்ல இதில் டாப் போஸ்ட் வரலாம். எவ்வளவோ ஜாப் இருக்குது. எனக்கு பிடி சாரை தான் போகணும் அவசியம் இருக்குது. நிறைய ஜாப்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் ஸ்போர்ட்ஸ் எஸ்டிடியிலே பார்த்து வச்சுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 86 பேர் அப்பாயின்மெண்ட் 3% ஸ்போர்ட்ஸ் போட்டாலும் சீனியர் நேஷனல்ஸு, கோல்டு, சில்வர், பிரான்ஸு நீங்கள் அடிச்சேன்னாக்கா கம்பல்சரியாக வேணும். மிச்சம் நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போனீங்கன்னாக்கா அவன் சொல்கிற இடத்துலாம் போடுவான். இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னாக்கா உன் வீடு எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் எந்த ஸ்கூலா, இல்லை எனி டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ட்ரெஸரியா, பயசரிஸா, என்ன டிபார்ட்மெண்ட் போகணுமையோ அந்த டிபார்ட்மெண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதில். அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அதனால் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக உள்ளது என்னன்னு கேட்டாக்கா ஒரு டெடிக்கேஷன் பண்ணுங்க. நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணுங்கிறத தேர்ந்தெடுத்துருக்கேன். என்ன மாதிரி நீனும் ஒரு நாளைக்கு இந்த மேடைக்கு வந்து நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிய சீனியர்